ஹாய் காய்ஸ், வெல்கம் டு யோகோ டிகோ சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டைப்பிங் ப்ராக்டிஸ் மேக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி சர்ச் இன்ஜினில் டைப்பிங் ப்ராக்டிஸ்ன்னு போட்டிங்கன்னா அந்த வெப்சைட் வரும். லேர்ன் டு டைப் இந்த வெப்சைட் உள்ள போனீங்கன்னா ஹோம் பேஜ் இப்படி இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டே டைப்பிங்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். நான் டைப் பண்ணுறேன் பாருங்கள். என்னோடய லேப்டாப்பில் தான் செட்டிங்ஸ் கீபோர்ட் கனெக்ட் பண்ணி நான் டைப் பண்ணுறேன். கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் என் லேப்டாப்பு, கவர்மெண்ட் கொடுத்த லேப்டாப்பு. மாதிரி ரெட் கலர்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க. அது மாதிரி உங்கள் ஃபிங்கரும், இந்த ஃபிங்கர் தான் கீழே வந்து கீபோர்டு காமிக்கும். உங்கள் ஃபிங்கரில் இந்த லெட்டர் இந்த விரலால் அடிக்கணும் அது மாதிரி காமிக்கும். அதை பார்த்தும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், வேர்ட் பார்த்தும் டைப் பண்ணிக்கலாம். இது எப்படி பெனிஃபிட்டாக இருக்கோ அந்த மாதிரி டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட டைப்பிங் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும், ஃபாஸ்ட்டாக டைப்பிங் அடிக்கலாம், ஃபிங்கர் கரெக்டாக லெட்டரில் உட்காரும். அதுதான் இந்த வெப்சைட் யூஸ்ஃபுல்லான ஒரு வெப்சைட். இது நீங்கள் இப்போ தான் புதுசாக நீங்கள் டைப்பிங்கே கற்றுக்க போகிறீங்கன்னா பிகினர்ஸ்னு ஒரு யூனிட் இருக்குது, அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அது மாதிரி ஸ்டாரும் உங்களுக்கு 3 ஸ்டார் 2 ஸ்டார் நீங்கள் எப்படி டைப்பிங் பண்ணீங்களோ அதுக்கான ரியாக்ஷன் அந்த ஸ்டாரில் நம்ம பார்க்கலாம். 1 ஸ்டார் 2 ஸ்டார் 3 ஸ்டார் கூட பார்க்கலாம். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா பிகினர்னு ஒரு யூனிட் இருக்குது, அதை கொடுத்து நீங்கள் ஜேஎஃப் அது மாதிரி ஒரு லெட்டராக எந்த ஃபிங்கர் அடிக்கணும் அப்படின்னு கூட நம்ம கற்றுக்கலாம். அதுக்கும் ஒரு யூனிட் மாதிரி இருக்குது. நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்ததுமோ அதோட வீடியோ வரும், வீடியோவை பார்த்து இந்த ஃபிங்கரில் எஃப் அமுத்தணும் அந்த மாதிரி அந்த வீடியோவை பார்த்து நம்ம செக் பண்ணி கரெக்டாக டைப் பண்ணிக்கலாம். அதுக்கான வீடியோவும் இருக்கும். அடுத்து இந்த மாதிரி டிஸ்பிளேயில் மென்ஷன் ஆகும், டைப் த ஜே கீ. அந்த ஃபிங்கரில் நம்ம கரெக்டாக ஜே டைப் பண்ணட்டும் மாதிரி க்ரீன் கலர் ஷோ ஆகும். என்ட்ரு திரும்பி கொடுத்தீங்கன்னா மாதிரி டைப்பிங் ப்ராக்டிஸ் ஒரு லெட்டரை நம்ம கற்றுக்கிட்டே இருக்கலாம். ஒன்றும் அப்படியே நீங்கள் முடிச்சதும் கண்டினியூ கொடுத்து எஃப், அடுத்தது லெஃப்ட் சைட் ஃபிங்கரில் எஃப் ஜே, இந்த மாதிரி ஒரு லெட்டரும் நம்ம புதுசாக பிகினர்ஸுக்குன்னு ஒரு யூனிட் இருக்குது. இதை கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் டைப்பிங் ப்ராக்டிஸ் மேக் பண்ணலாம். ஒன்றா ஒரு ஸ்டெப்பாக கற்றுக்கிட்டால் தான் ஃபாஸ்ட்டு எல்லாமே கற்றுக்கலாம். நல்லா யூஸ்ஃபுல்லான ஒரு வெப்சைட்டு, ட்ரை பண்ணி பாருங்கள். டைப்பிங் ப்ராக்டிஸை மேக் பண்ணிக்கலாம். ஒரு லெட்டருக்கும் ஒரு லெசன் இருக்குது. எல்லா லெசனும் கற்றுக்கிட்டிங்கன்னா அப்படியே ஆல்ஃபாபெட்டிக் வேர்டில் A to Z எல்லாமே டைப் ரைட்டிங் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம்